கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மாநகர முதல்வர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். Colombo, don't miss it. Buy one, get two free on all clothing at the TFS Clearance Mega Sale, July 16th to 19th. அதாவது இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளுக்கான காணிகள் இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கான காணி, அதாவது விடுபட வேண்டிய காணிகள், விடுவிக்க கூடிய காணிகள், மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்கின்ற கருத்தை மாத்திரம் இந்த இடத்தில் நான் சொல்லிவிடுகின்றேன். 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி வீதியை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பல இடங்களில் பல வீதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு மிக தீர்க்கமாக இருக்கின்ற ஒரு சில இடங்கள் மாத்திரமே இன்றைக்கு இழுபறியான நிலைமையில் இருக்கின்றது. அதற்கும் கூட நாங்கள் கூடிய சீக்கிரமாக முடிவினை கொண்டு வருவோம் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம்.